நன்றி. அடுத்து வழக்கறிஞர் நல்லதுரை அவர்கள் ஆய்வுரை நிகழ்த்துவார். இந்த நிகழ்ச்சியினுடைய கதாநாயகன் உணர்ச்சி பாவலர் அவர்களே, நூலை வெளியிட்டு சிறப்புரை வழங்க காட்டிருக்கிற எனது அன்பு சகோதரர் கோழி தங்கராஜ் அவர்கள், மேடையிலே வீற்றிருக்கிற அறிஞர் பெருமக்கள், எதிரிலே பேச்சுக்களை கேட்டுக்கொண்டிருக்கிற இன உணர்வாளர்களை, அனைவருக்கும் வணக்கம். இப்படியாக ஒரு நூல் வெளியீட்டு நிகழ்ச்சி இருக்கிறது, அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நண்பர் பாரி அவர்கள் முன்கூட்டியே சொல்லியிருந்தார். புத்தகத்தினை நண்பர் ஜெயேந்திரன் அவர்கள் எனக்கு கையளித்த போதுதான் புத்தகத்தின் தலைப்பாக காளி பெயர் இருந்தது. எல்லாரும் காசி அனந்தன் காவி அனந்தன் ஆகிவிட்டார் என்று கிண்டல் அடித்துக் கொண்டிருக்கிற வேளையில் இவர் பாட்டுக்கு காளின்னு பெயர் வச்சு ஒரு புத்தகத்தை விட்டிருக்கிறாரு. உண்மையிலேயே ஐயா காவி ஆனந்தனாக ஆகிவிட்டாரா என்ற ஒரு சிந்தனை இருந்த போதிலும் கூட அது சும்மா விளையாட்டு சொன்ன நூலை பெற்று முதல் பக்கத்தை தாண்டி இரண்டாவது பக்கத்திற்கு செல்லும் பொழுது அந்த காணிக்கை பகுதியை பார்த்தீங்கன்னா, காணி தெய்வ திருக்கோலம் நேரில் காணும் பேரு பெற்ற தவமணி ராமகிருஷ்ண பரமஹம்சர் மடத்தின் புதிய தமிழ் துறவி விமலானந்த அடிகளார் திருவடி நிலை. இந்த முன் ஒன்று நீங்க பாத்தீங்கன்னா, காளி தெய்வ திருக்கோலம் நேரில் காணும் சொல்லி காளியை தெய்வமாக உருவகப்படுத்தி இருக்கிறதை படிக்கும் பொழுது காளியை பற்றி தான் எழுதியிருப்பாரோ என்ற சிந்தனையோடு அடுத்த பக்கத்திற்கு செல்லும் பொழுது முன்னுரைகளை படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, பொய் சொல்லுகிறவன் நான் அல்ல என்று அரசியல் வேலையில் சொல்கிறவன் பொய். ஒருவனின் காலின் கீழ் இன்னொருவனின் தலை. ஏங்கி வாழ்கிறவன் சேரியில் மண்டை வீங்கி வாழ்கிறவன் வைத்த நெருப்பு. உழுதவனை உண்ணும் வயல். இந்த வார்த்தை கேள்விப்பட்டதே இல்லை. இதுக்கு யோசிச்சு யோசிச்சு பார்த்தா, யோசிக்க யோசிக்க அந்த வரிக்கு அர்த்தங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கிறது. உழுபவனை உண்ணும் வயல் எந்த கவிஞனும் சொல்லியிடாத சொல். மதம் கொண்டு வெறியாடும் மதம். நஞ்சாய் புகையும் கஞ்சா புகையும். விடுதலையாளனின் நெஞ்சு பிளக்கும் படுகொலையாளன் வெறித்தான். நிலை உடைந்து சுற்றுச்சூழல் அழிவுற மலை பிளந்து நிலம் பிளந்து கனிமம் தேடும் கொலை நெறியல் வெறியார். விழிநீர் ஏழையின் விம்பல். பெண்ணின் பெருமூச்சு. மூச்சற்றவனாய் நிற்கிறேன். இந்த வரிகளை படித்த உடனேயே எல்லாம் மறந்து, ஆஹா, உணர்ச்சி கவிஞர் இவர் அல்லவா உணர்ச்சி கவிஞர், இவருக்கு ஏன் உணர்ச்சி கவிஞர்னு பேர் வச்சாங்கன்னு நான் ரொம்ப நாள் யோசிச்சது. ஏனென்றால் நாம் இயற்கையாகவே இயல்பாகவே ஈழம் பற்றிய எந்த செய்தியை படித்தாலும் கேட்டாலும் பார்த்தாலும் எளிதில் நாம் உணர்ச்சி வசப்பட்டு விடுகிறோம். அப்ப ஈழத்து செய்திகளை கவிதையாக வார்த்ததனால் இவர் உணர்ச்சி கவிஞராக என்று யோசித்த பொழுதுதான் இந்த கவிதைகள் சொன்னது, இல்லை இல்லை, உண்மையிலேயே இவர்தான் உணர்ச்சி கவிஞர்
தன்னுடைய உணர்ச்சிகளை கவிதையாய் வடிப்பதனால் இவர் உணர்ச்சி கவிஞர் என்று இவருக்கு பட்டம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளும். பிறகு ஏன் காளி என்று பெயர் வைத்தார்? இந்த கவிதை தொகுப்பில் முழுவதும் நாம் நிறைய கவிதை தொகுப்புகள் படித்திருக்கிறோம். அந்த கவிஞர் எந்த ஒரு கவிதைக்கு முக்கியத்துவம் கொடுக்க விரும்புகிறாரோ அந்த கவிதையின் தலைப்பை நூலின் தலைப்பாக வைப்பது வழக்கம். அது இல்லாமல் சிறிய கவிதைகள், குறுங்கவிதைகள் நிறைய புத்தகங்களிலே காணப்படும். ஆனால் இந்த புத்தகத்தில் முதல் பக்கத்தில் தொடங்கி 71 பக்கத்தில் கவிதை முடியும் வரை ஒரே கவிதை தான். பல பாராக்களாக சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர ஒரே கவிதை காளிதான், வேற எந்த கவிதை கிடையாது. முழுவதுமாக படித்த பொழுது நான் உணர்ந்த ஒன்று, அடி காளி, என் வாழ்நாள் முழுவதையும் உணர்ச்சி பெருக்கால் இனம் எழுந்து போரிட வேண்டும் என பாடினேன். இனம் எழுந்து போரிடவில்லை. மொழி அழிவிற்கு எதிராக பாடினேன். மொழி அழிவை காக்க தமிழர்கள் முன்வரவில்லை. சமூக பிரச்சனைகளை இருக்கிற இளைஞர்களை தட்டி அனுப்பினேன், எழுவில்லை. நீயாவது காக்க வா தாயே காளி என்று அவர் கூப்பிடுவதாகத்தான் நான் பார்க்கிறேன். அவர் சொல்லாத கவிதைகள் இல்லை. எத்தனையோ கவிதைகள் கவிஞர்கள் நம் மண்ணில் இருந்திருக்கிறார்கள். பாரதியாகட்டும், தாசனாகட்டும், எத்தனையோ கவிஞர்கள். ஆனால் நேருக்கு நேர் நெத்தியில் அடித்த மாதிரி தமிழா நீ பேசுவது தமிழா என்று கேட்ட ஒரே ஒரு கவிஞர் உண்டு என்று சொன்னால் ஐயா காசி அவனுக்கு தவிர வேறு எந்த கவிஞரும் கேட்க அந்த தைரியம் இல்லை, அல்லது அவர்கள் சிந்திக்கவில்லையா என்று எனக்கு தோணவில்லை. அப்படி கேட்ட ஒரு கவி இந்த நூலில் காளியை அழைக்கிறார். முன்பகுதியில் படிக்கும் பொழுது தோழர் பானுமதி அம்மா அவர்கள் சொன்னதை போல காசி இழந்தன் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் ஈழத்தை பற்றி தான் எழுதியிருப்பார், விடுதலை போராட்டத்தை பற்றி தான் எழுதியிருப்பார், தலைவரை பற்றி எழுதாமல் இருக்க மாட்டார் என்ற எல்லோருக்குமான ஒரு சிந்தனை இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நானும் படிக்க தொடங்கினேன். முதல் பகுதியில் படிக்கும் பொழுது ஒரு சில கவிதைகளை படிக்கும் பொழுது ஓஹோ, இவர் நேரடியாக தலைவனை பிரபாகரனை அழைக்காமல் தலைவனை காளியாக உருவகப்படுத்தி பாடுகிறார் போல இருக்கிறது என்று எண்ண தோன்றியது. தெய்வ தலங்கள் அழித்தார், தேவினின் அழகு சிலைகளை தகர்த்தார், கைகள் தொழுதனின் மேடி காலில் விதிபட கண்டுகளித்தார், வெய்ய சினம் கொண்டு வாடி வீசு குண்டர் உடல் தூசுபடச் செய், வையம் உடன் நெருப்பாக்கு, வஞ்சனை நஞ்சரை வந்து நொறுக்கு. இப்படி சொல்லும் பொழுது நாம் ஏற்கனவே அறிந்திருந்த செய்திகள், ஈழத்து போருக்கு பின்பாக அங்கே இருந்த தமிழர் ஆலயங்கள் எல்லாம் நொறுக்கப்பட்டு விட்டது, புதிய புத்த விகாரைகளுக்கு நிறுவப்பட்டிருக்கிறது என்ற செய்தி நம் நெஞ்சத்தில் இன்றும் நின்று கொண்டிருக்கிறது. அதைத்தான் இப்படி சொல்லி காளியாக உருவப்படுத்தி தலைவரை அழைக்கிறாரோ என்று சிந்தித்துக் கொண்டே அடுத்தடுத்த பக்கங்களுக்கு செல்லும் பொழுது இந்த சமூகத்தில் இருக்கிற சிக்கல்கள், இந்த சமூகத்தின் மீதான ஒரு தனி மனித வெறுப்பு, இந்த சமூகத்தை எப்படியாயினும் யாராவது வந்து திருத்திவிட மாட்டார்களா என்று யாரை அழைப்பது என்று தெரியாமல் காளியை அழைக்கின்ற அந்த சிந்தனை ஓட்டம் தான் இங்கே எனக்கு முன்னாலே பேசியவர்களும் பாடிய கவிதை சொல்லுகிறது. ஊர்தோறும் வதுக்கடைந்தாயே உலகம் தலைகளாய் சுழல்தல் வாரமா, நேர் நின்ற பார்வை தொலைத்தார், மாந்தர் நிலை புலை உற்றார்,
தலை குனிவுற்றார் பேர்கிட நின்றார் தாயே தீயர் பெற்றவரே துயர் பெற்றிட நின்றார் போர்முகம் கொண்டு வா காளி ஆத்தா பொல்லார் வெறித்தலை பொடித்து நின்றான். அது மட்டும் இல்ல, சொல்லுக்கும் செயலுக்கும் காளி மண்ணில் சொட்டும் தொடர்பில்லை கெட்டதின் வையம் கொள்ளும் மது வேண்டாம் என்பான் கட்சி கூட்டத்தில் கொள்ளும் மது வேண்டாம் என்பான் கட்சி கூட்டத்தில் மாவாவி வீட்டில் குடிப்பான் வெல்லுவார் தொழிலாளர் என்பான் தன் கீழ் வேலை செய்யும் ஏழை காலை உடைப்பான் பல்லை கடித்துவா காளி பொய்யர் பாலுடல் விழ நீ வாழுடு வா தாய் தேவாரம் நாளும் இசைப்பான் கோயில் தெய்வ சொத்தை இவன் கையாளல் செய்வான் சாவேன் உனக்காக என்பான் சாவேன் உனக்காக என்பான் பெண்ணின் சதை உடல் துய்த்தபின் வதை செய்து கொள்வான் நாவால் நேரில் வாழ்த்துரைப்பான் பின்னால் நரி இவன் முதுகிலே அறிவாளை வைப்பான் சீவாய் காளி இவன் சென்னி பொய்மை செழிக்க நிலைத்தானை அழிக்க சிறப்பாய். இந்த 4 வரியில எத்தனை நேர்த்தியா இந்த மண்ணில் நடக்கிற அவலங்கள் யோக்கியர்கள் போல வேடமடித்து தவறு செய்கிறவர்கள் முகத்திரையை கிழிக்கிற அந்த 2 வரி போதும். அந்த வரிகளை எல்லாம் படிக்கும் பொழுது உணர்ச்சி வசப்படாமல் நாம் இருக்கவே முடியாது. அது மட்டும் இல்ல, இன்னும் எத்தனையோ சொல்லிக்கொண்டே போகலாம். எனக்கு முன்னாலே பேசிய நண்பர்கள் கூட சொன்னார், மேகதாது பிரச்சனையை கூட சொல்லி இருக்கிறார். ஆற்று நீர் அணைகள் எடுத்தால் பாயும் அந்நீர் வயலை அடைதல் தடுத்தார் மாற்று நிலத்தினர் 6 தங்கள் மண்ணின் உரித்தென்று தண்ணீர் மறுத்தார் சோற்று நிலம் சோர்ந்ததம்மா கண்கள் சொரிந்த நீர் ஒன்றே இருந்தது மண்ணில் தேற்றுவாரற்று கிடந்தோம் தாயே தீங்கிழைப்பார் உயிர் வாங்கிடவா காளி. தொடாத பிரச்சனைகளே இல்லை, எல்லா பிரச்சனையும் இருக்கு. அதுல தொடங்கி சுற்றுச்சூழல் பிரச்சனை, மலைகளை உடைத்தள்ளி தென்பது, கல்லடே ஆயினும் மண்ணில் தாயே காசு படைத்தவன் நல்லடே ஆனான் புல்லறிவாளன் ஆனாலும் வல்லோர் முதல்வனே கல்லூரி முதல்வனாய் ஆனான். உண்மையிலேயே இதில் வெட்கப்பட வேண்டியது நாமா அல்லது அறிவற்ற திறனற்ற அல்லது தகுதியற்றவர்கள் முதல்வராக ஆகி அமர்ந்திருக்கிறார்களே அவர்களா என்று எனக்கு புரியல. புல்லறிவாளன் ஆனாலும் வல்லோர் முதல்வனே கல்லூரி முதல்வனாய் ஆனான் புல்லனே ஆயினும் தாயே ஆழ்வோர் குடியில் பிறந்தவன் மாவீரனானான் நல்லறம் சாய்ந்தது காளி. எத்தனை கோபம் பாருங்க இந்த சமூகத்தின் மீதான கோபம். உண்மையிலேயே ஐயா அவர்கள் எழுதிய இதற்கு முன்னால கவிதைகளை எல்லாம் நாம் படித்து துய்த்துணர் தவறு கண்டால் பொங்கியலும் வேண்டும் என்ற சிந்தனையோடு அந்த உணர்ச்சியை நாம் பெற்றிருந்தோமானால் இன்றைக்கு இவர் அடுக்கி இருக்கிற அத்தனை இந்த சமூக பிரச்சனைகளை கண்டு இன்றைக்கும் கூட நாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்திருக்க முடியுமா? இந்த சமூக பிரச்சனை யாரிடம் இருக்கிறது? யாரிடமும் இல்லை. இதனை பற்றி கவலைப்படுவோர் யார் இருக்கிறார்? பொய்யர்களை பற்றி அல்லது இந்த புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த பிரச்சனைகள் சம்பந்தப்பட்டவர்களை பற்றி யார் கவலைப்படுகிறோம்? நாம் கவலைப்படுவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். மதுக்கடையை பற்றி நாம் எப்பொழுது கவலைப்படுகிறோம்? நம் வீட்டு பிள்ளைகள் மதுக்கடைக்கு சென்றுவிடக் கூடாது என்பதை மட்டும் நாம் கவலைப்படுகிறோம். தெருவிலே சங்கிலி பறிப்புகள் நடக்கும் பொழுது செய்திகளை கேள்விப்படும் பொழுது நாம் என்ன நினைக்கிறோம்? சங்கிலி பறிப்பு நடந்துவிடக் கூடாது, என் மனைவி மகளிடமும் சங்கிலி பறிப்பு நடந்துவிடக் கூடாது என்று கருதுகிறோம்.
கல்லூரியிலே படிக்காத போதுமான கல்வி அறிவு இல்லாமல் தகுதியற்றவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்துவிடக் கூடாது என்று நினைக்கிறோம். எதற்காக? அப்படி கொடுப்பதனால் என் மகனுக்கு கிடைக்கிற அந்த இடம் கிடைத்து விடாமல் போய்விடக் கூடாது என்பதற்காக நினைக்கிறோம். ஆனால் சமூகத்தை பற்றி என் பையன் திருடனா போயிடக்கூடாது, என் பையன் குடிகாரனா போயிடக்கூடாது, என் மனைவி தாலி பறிப்புக்கு ஆட்பட்டு பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, என் நிலம் பாழ்பட்டு போய்விடக்கூடாது. ஆனால் என் பக்கத்து வீட்டுக்காரன் மகன் குடிக்கலாமா? என் பக்கத்து வீட்டு பெண்ணின் தாலி அறுக்கப்படலாமா? என் எதிர் வீட்டு பெண்ணின் கற்பு சூறையாடப்படலாமா? நாம் எப்படி சுருக்கி போயிருக்கிறோம் பாருங்க. நாம் நம்மை பற்றி மட்டும் கவலைப்படுகிற ஒரு மனிதனாக ஆகிவிட்டோம். சமூகத்தை பற்றி கவலைப்படுகிற அந்த நிலை இன்றைக்கு மாறி போய்விட்டது. அதைத்தான் இந்த புத்தகத்தில் ஒவ்வொரு பாராக்களிலும் ஒரு அறையாக இந்த படிக்கிறவர்கள் எல்லாம் அறைந்து இப்படி எல்லாம் இருக்கிறது, இந்த சமூக பிரச்சனைகளுக்கெல்லாம் நீ என்ன பதில் சொல்ல போகிறாய், காளிதான் வர வேண்டும் என்று நீனும் கேட்க போகிறாயா என்று என்னை பார்த்து கேட்பதாகவே ஒவ்வொரு பாடாவையும் படிக்கும் பொழுது நான் உணர்ந்தேன். அந்த உணர்ச்சியை ஊட்டியதனால்தான் அவர் உணர்ச்சி கவிஞர். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த கவிதை தொகுப்பு. காளியை பற்றி, பராசக்தியை பற்றி பாரதி பாடினான், பாரதிதாசன் பாடினான், அதற்கு முன்னோர் எத்தனையோ கவிஞர்கள் பாடினார்கள். அவர்களோடு சேர்ந்து சமகாலத்தில் வாழுகிற வாழ்க்கை நமக்கு கிடைக்கவில்லை. அந்த காளியை இன்றைக்கு நம்மோடு சேர்ந்து பாடுகிற கவிஞரோடு நாமும் வாழ்கிறோம் என்பதே பெருமை. அந்த பெருமை உங்களால் எங்களுக்கு கிடைத்தது. இந்த வாய்ப்பும் நீங்கள் கொடுத்தது. அதற்காக அனைத்துக்குமாக நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.